வணக்கம். புதிய தலைமுறையின் புதிய விடியலில் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சிவகங்கை, புதுக்கோட்டை, நாகை மற்றும் திருவாரூர் மாவட்ட பள்ளிகளுக்கு விடுமுறை. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை. அடுத்த 2 நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சுங்கச்சாவடிகளில் அமல்படுத்தப்படவிருந்த ஃபாஸ்டாக் திட்டம் டிசம்பர் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. நாளை முதல் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் கால அவகாசம். தேர்தல் குழப்பங்களுக்கு அதிமுக அரசே காரணம் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. உள்ளாட்சி தேர்தலை அதிமுக நிறுத்த இருப்பதாக ஸ்டாலின் கூறுவது பொய் என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி. பரபரப்பான சூழ்நிலையில் இன்று கூடுகிறது மகாராஷ்டிரா சட்டப்பேரவை. பெரும்பான்மையை நிரூபிக்க நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துகிறது உத்தவ் தாக்கரே அரசு. ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு தொடக்கம். நக்சல் ஆதிக்கமுள்ள மாநிலம் என்பதால் பாதுகாப்பு பன்மடங்கு அதிகரிப்பு. 6 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி கடும் வீழ்ச்சி. கவலை அளிக்கும் நிலையில் பொருளாதாரம் இருப்பதாக மன்மோகன் சிங் கருத்து. கனமழை காரணமாக 7 மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இரவு முதல் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையால் சென்னை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் மாவட்ட ஆட்சியர் சீதாலட்சுமி விடுமுறையை அறிவித்துள்ளார். புதிதாக பிரிக்கப்பட்டுள்ள செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர்கள் தொடர் மழையின் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறையை அறிவித்திருக்கின்றனர். நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட வருவாய் அலுவலர் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்திலும் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதல் கனமழை பெய்து வருகிறது. போரூர், ராமாபுரம், வளசரவாக்கம், ஆலந்தூர், மீனம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. பல்லாவரம், அனங்காபுதூர், மடிப்பாக்கம், கிண்டி, ஈக்காட்டுத்தாங்கல், வடபழனியிலும் கனமழை பெய்தது. அதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. பெருங்களத்தூர், வண்டலூர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். பல இடங்களில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான ஒத்தக்கடை, அழகர்கோவில், கீழையூர், கொட்டாம்பட்டி உள்ளிட்ட இடங்களில் நேற்று இரவு தொடங்கிய மழை காலையிலும் நீடித்தது. திருவாரூர் மாவட்டத்தில் விடிய விடிய கனமழை பெய்தது. இம்மாவட்டத்தில் நேற்று முன்தினம் இரவு தொடங்கிய கனமழை தற்போது வரையிலும் நீடிக்கிறது. காலை 6 மணி நிலவரப்படி திருவாரூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக குடவாசலில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கனமழையின் காரணமாக சாலைகளில் மழைநீர் கரைபுரண்டு ஓடுகிறது. சிவகங்கை மாவட்டத்தில் தேவக்கோட்டை, திருப்பத்தூர், இளையான்குடி, சிவகங்கை உட்பட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரும் நிலையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் ஜெயகாந்தன் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் நாளையும் நாளை மறுதினமும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியது முதலே தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. கிழக்கு திசை காற்றின் காரணமாகவும் கடலோர மாவட்டங்களை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் மேலடுக்கு சுழற்சி காரணமாகவும் தமிழ்நாட்டில் கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், நெல்லை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தமிழக கடற்கரையை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும்,
கடலூர், நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்யக்கூடும். டிசம்பர் 1 மற்றும் 2 தேதிகளில் தமிழக கடலோர மாவட்டம் மற்றும் உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்யக்கூடும். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இந்திய பெருங்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் இதன் காரணமாக தென் தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நெல்லை தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 143 அடி உயரம் கொண்ட பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 142 அடியை எட்டியுள்ளது. இதனால் அணைக்கு வரும் தண்ணீர் முழுவதும் தாமிரபரணி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. இன்று காலை 7 மணி நிலவரப்படி பாபநாசம் அணையிலிருந்து 14,270 கனஅடி தண்ணீர் தாமிரபரணி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. இதனால் ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. மழை தொடர்ந்து பெய்து வருவதால் ஆற்றில் திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. இதனால் தாமிரபரணி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த சில வாரங்களாக உச்சத்தில் இருந்த வெங்காயத்தின் விலை கிலோவுக்கு சுமார் 10 ரூபாய் வரை விலை குறைந்துள்ளது. தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாக வெங்காயத்தின் விலை உச்சத்தில் இருந்ததால் பொதுமக்களும் உணவக உரிமையாளர்களும் கலக்கத்தில் இருந்தனர். இந்நிலையில் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் தற்போது சற்று விலை குறைந்துள்ளது. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் 1 கிலோ சின்ன வெங்காயம் 140 ரூபாய் வரைக்கும், பெரிய வெங்காயம் 80 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. திருச்சி வெங்காய மண்டியில் 1 கிலோ சின்ன வெங்காயம் 110 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 90 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மதுரை காய்கறி சந்தையில் சின்ன வெங்காயம் 140 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 90 ரூபாய்க்கும், கோவை சந்தையில் சின்ன வெங்காயம் 115 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 94 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. டிசம்பர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர இருந்த ஃபாஸ்டாக் திட்டத்தை 15 நாட்களுக்கு ஒத்திவைத்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் தடையற்ற வாகன போக்குவரத்துக்காக ஃபாஸ்டாக் எனப்படும் மின்னணு முறையில் சுங்க கட்டணம் செலுத்தும் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. இந்த திட்டம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் நாளை முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திட்டம் அமல்படுத்தப்படுவதை 15 நாட்களுக்கு மத்திய அரசு ஒத்திவைத்திருக்கிறது. இதுகுறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஃபாஸ்டாக் மின்னணு முறைக்கு நாட்டு மக்கள் மாற வசதியாக திட்டம் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் அமலாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த புதன்கிழமை வரை நாடு முழுவதும் 70 லட்சம் ஃபாஸ்டாக்குகள் வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. சுங்க கட்டணத்தை எளிதாக செலுத்துவதற்காக டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இணைய வங்கி பரிவர்த்தனை மூலம் ஃபாஸ்டாக் கணக்குக்கு பணத்தை மாற்றிக்கொள்வதற்கான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் இருப்பின் 1033 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். உள்ளாட்சி தேர்தலை முறைப்படி நடத்த வேண்டும் என்பதே திமுகவின் கோரிக்கை என்று எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கும் நிலையில் வேண்டுமென்றே தேர்தலை தடுக்க முயல்வதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி வார்டு மறுவரையை அரசு இதுவரை செய்யவில்லை. அடுத்து இரண்டாவது, புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு வார்டு மறுவரையை பணிகளை இதுவரை அதிமுக ஆட்சி இந்த அரசு செய்யவில்லை. அடுத்து பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளுடைய பட்டியலின பழங்குடியின மற்றும் பெண்களுக்கான ஒதுக்கீடு இன்னும் அதிமுக அரசு செய்யவில்லை. இப்படி தொடர்ந்து பல குழப்பங்களை செய்து இதன் மூலமாக யாராவது நீதிமன்றத்திற்கு சென்று இந்த பிரச்சனை எடுத்து சொல்லுகிற போது நீதிமன்றம் அதற்கு தடை போடும், தடை போட்டால் தேர்தலை நிறுத்திவிடலாம் என்கிற அந்த எண்ணத்திலே தான் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது தவிர வேறல்ல. சட்டப்படியான அனைத்து நடைமுறைகளும் கடைபிடிக்கப்பட்ட உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று நம்புகிறோம் என்றுதான் உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறது. ஆகவே நான் திரும்ப சொல்லுகிறேன்,
முறைப்படுத்தி இந்த தேர்தலை நடத்திட வேண்டும் என்பதில் திமுக விழிப்போடு இருக்கிறது. தில்லு இருக்குதா, திராணி இருக்குதா, தெம்பு இருக்குதா நீங்கள் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கு என்று சொன்னார். இப்பொழுது நாங்கள் சொல்கின்றோம், தெம்பு இருக்குது, தில்லு இருக்குது, திராணி இருக்கிறது, துணிவு இருக்கின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. இன்றைக்கு மாநில தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி தேர்தலை அறிவித்தால் அதை எதிர்கொள்ளக்கூடிய வலிமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எங்களுடைய கூட்டணிக்கும் இருக்கின்ற என்பதை தெளிவுபடுத்துகின்றோம். எனவே நீங்கள் நொண்டிச்சாக்கு சொல்லிக்கொண்டு நீதிமன்றத்தை நாட பார்க்கின்றீர்கள். எனவே இந்த தேர்தலை நிறுத்துவதற்கு என்னென்னமோ முயற்சி எடுக்கின்றீர்கள். அதில் ஒன்றும் பலிக்காது என்று நான் குறிப்பிட விரும்புகின்றேன். இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு உள்ளாட்சி தேர்தலை இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தள்ளி போட்டுக் கொண்டு பேசிக் கொண்டிருந்தார். இப்பொழுது தேர்தல் நடத்தினால் அந்த தேர்தலை நடத்துவதற்கு தடை கோரி உச்சநீதிமன்றம் நாடிக்க என்று சொன்னால் யார் தேர்தலை தடுத்து நிறுத்தார் என்பதை மக்கள் உணர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். அதிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குற்றச்சாட்டை சொன்னார். ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்ற இடத்திலெல்லாம் நீங்கள் மின்னணு எந்திரத்தை பயன்படுத்த வேண்டும், மின்னணு வாக்கு எந்திரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று நேற்றைய தினம் குறிப்பிடுகின்றார். இதே இளங்கோவன் 2019 ஆண்டு மக்களவை தேர்தலுக்கு முன் அவர் சொன்னது, 2019 ஆண்டு மக்களவை தேர்தலுக்கான அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைப்பு எண் 10-11 தேர்தல் சீர்திருத்தங்கள் வாக்குப்பதிவு எந்திரங்களுக்கு பதிலாக வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் அமுல்படுத்த வலியுறுத்தியுள்ளது. அண்மை செய்தி. தொடர் மழையின் காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கும் காரைக்கால் மாவட்ட பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக தமிழகத்தில் உள்ள 7 மாவட்ட பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள். திருவாரூர், சென்னை, காஞ்சிபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட 7 மாவட்ட பள்ளிகளுக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறையை அறிவித்திருந்த நிலையில் தற்போதைய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருப்பது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள காரைக்கால் மாவட்ட பள்ளிகளுக்கு மட்டும் தற்போது விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழை தொடரும் என்று ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. அந்த வகையில் தமிழகத்தில் 7 மாவட்ட பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள காரைக்கால் மாவட்ட பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிராவில் இன்று நடைபெற இருக்கும் சட்டப்பேரவை கூட்டத்தில் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே நம்பிக்கை வாக்கு கோருகிறார். மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுடன் இணைந்து சிவசேனா ஆட்சி அமைத்திருக்கிறது. அந்த கட்சியின் தலைவர் உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் நிலையில் இன்று சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறுகிறது. பிற்பகலில் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே நம்பிக்கை வாக்கு கோருகிறார். இதனிடையே பேரவையின் இடைக்கால சபாநாயகராக தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திலீப் வால்சே பாட்டீல் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே ஆரே காலனியில் நடைபெறும் மெட்ரோ பணி நிறுத்தப்படும் என்றார். ஆரே காலனியில் மெட்ரோ ஷெட் அமைக்கும் பணிக்காக ஆயிரக்கணக்கான மரங்கள் வெட்டப்படுவதாக கூறி போராட்டம் நடத்தப்பட்டது நினைவு கூறத்தக்கது. ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைக்கான முதற்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. 5 கட்டமாக நடைபெறும் தேர்தலில் முதல் கட்டமாக 13 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஷாத்ரா, கும்லா, பிஷான்பூர் உள்ளிட்ட 13 தொகுதிகளில் நடைபெறும் இத்தேர்தலில் 15 பெண்கள் உட்பட 189 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். லாதர் மற்றும் மணிகா ஆகிய பகுதிகளில் அண்மையில் நடந்த நக்சலைட் தாக்குதல் காரணமாக அங்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. பிற்பகல் 3 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடைகிறது.
கடலூர் மாவட்டம் பூமலூர் பகுதியில் பண மதிப்பிழப்பு செய்தது தெரியாமல் 46,000 ரூபாய் பழைய நோட்டுகளை வைத்திருந்த மூதாட்டிகள் இருவருக்கும் அரசின் சார்பில் உதவிகள் வழங்கப்பட்டன. பூமலூர் பகுதியைச் சேர்ந்த மூதாட்டிகளான ரங்கம்மாள் சகோதரிகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனபோது தங்கள் மருத்துவ செலவுக்காக பிள்ளைகளிடம் தாங்கள் சேர்த்து வைத்த 46,000 ரூபாய் பணத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதில் 1 ரூபாய் கூட பயன்படுத்த முடியாமல் போனது. காரணம், பணமதிப்பு நீக்கம் செய்யப்பட்ட 500 மற்றும் 1000 ரூபாய் தாள்களையே 46,000 ரூபாய் அளவுக்கு இவர்கள் சிறுக சிறுக சேமித்து வைத்திருக்கிறார்கள். இவர்களின் பரிதாப நிலை பற்றி புதிய தலைமுறையில் செய்தி ஒளிபரப்பானது. இதனை அறிந்த மாவட்ட ஆட்சியர் விஜய கார்த்திகேயன் 2 மூதாட்டிகளுக்கும் அரசு சார்பில் உதவிகளை செய்தார். ஓஏபி அவங்க விண்ணப்பிச்சிருந்தாங்க, அதையும் உடனடியாக கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த டிபிக்கான ட்ரீட்மெண்ட்டை அரசு மருத்துவமனையில் சிறப்பான முறையில் கொடுக்கறதுக்காகவும் ஒரு ஆர்டர் போட்டு கொடுத்துருக்கோம். இதனால அவங்களுக்கு அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபா 2 பேரும் வச்சுருந்தாங்க. ரங்கம்மாள் அப்படிங்கிற அவங்க 2 பேருமே ரங்கம்மாள் தான். அதை இந்த நிலையில் நம்மளால் மீட்டு தர முடிகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நம்ம மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அவங்களுக்கு இந்த ஒரு உதவி, அந்த ஒரு பென்ஷன் அப்படிங்கிறது மந்த்லி 1000 ரூபா வந்துட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு அது ஒரு செலவுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இது செஞ்சுருக்கோம். ட்ரீட்மெண்ட்டுக்கும் நம்ம முயற்சி எடுத்து நல்ல முறையில் அவங்களுக்கு தரதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 46,000 ரூபாய் பணம் செல்லாமல் போன வேதனையில் இருந்த மூதாட்டிகளுக்கு இந்த உதவி நெகிழ்ச்சியை அளித்திருக்கிறது. 1000 ரூபா சாமி, 1000 ரூபாய்க்கு அது எனக்கு காதல் வந்ததுங்க சாமி. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க. பணம் மாற்றி கொடுக்குறோம், முள்ளத்தாகு இந்த உதவி பணம் பாருங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் சொன்னாங்க. இனி மாதந்தோறும் முதியோர் உதவித்தொகை கிடைப்பதோடு இவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளும் கிடைக்கும் என்பதால் மூதாட்டிகள் நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்கள். திருப்பூரில் இருந்து ஒளிப்பதிவாளர் ராஜாவுடன் செய்தியாளர் கவியரசன் ராஜாமணி. புதிய தலைமுறையில் செய்தி வெளியான நிலையில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி மாணவிக்கு மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் இருசக்கர வாகனத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். உத்தரமேரூரை அடுத்த பெருங்கோழி கிராமத்தைச் சேர்ந்தவர் பத்மாவதி. இவரது மகள் திவ்யா. மாற்றுத்திறனாளியான திவ்யா உத்தரமேரூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். மகளின் படிப்புக்கு தடை போட விரும்பாத பத்மாவதி தினமும் 4 கிலோமீட்டர் தூரம் அவரை சுமந்து பள்ளிக்கு வருவார். மேலும் பள்ளி முடியும் வரை காத்திருந்து திவ்யாவிற்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்வதோடு மீண்டும் 4 கிலோமீட்டர் தூரம் திவ்யாவை சுமந்து வீட்டுக்கு செல்வார். இது தொடர்பான செய்தி புதிய தலைமுறையில் கடந்த வாரம் ஒளிபரப்பானது. இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்ட தொடக்க விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திவ்யாவுக்கு மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் இருசக்கர வாகனத்தை வழங்கினார். மேலும் பல்வேறு அமைப்புகளும் வெளிநாடுகளிலிருந்து பலரும் மாணவியின் எதிர்கால கல்வி செலவுக்காக உதவ முன்வந்துள்ளதாகவும் மாணவியின் தாய் கூறினார். தமிழர்களின் எதிர்பார்ப்புகளை இலங்கையில் அமைந்திருக்கும் புதிய அரசு பூர்த்தி செய்யும் என்று நம்புவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இலங்கையில் பயங்கரவாதத்தை ஒடுக்க 350 கோடி ரூபாய் நிதி உதவி அளிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். மூன்று நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபர் கோட்டாபய ராஜபக்சவுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இலங்கை அதிபர் கோட்டாபய ராஜபக்ச பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். ஆலோசனை குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் மோடி தமிழில் வணக்கம் கூறி உரையை தொடங்கினார். இலங்கையில் நிலையான அரசு அமைவது இந்தியாவுக்கு மட்டுமல்லாது இந்திய பெருங்கடல் பகுதி முழுமைக்குமே முக்கியமானது என மோடி கூறினார். मुझे विश्वास है कि श्रीलंका सरकार तमिलों की समानता, न्याय, शांति और सम्मान की आकांक्षाओं को पूरा करने के लिए रिकंसिलिएशन की प्रक्रिया को आगे बढ़ाएगी. फ्रेंड, मछुआरों की आजीविका को प्रभावित करने वाले मुद्दों पर भी हमने चर्चा की. हमारे बीच सहमति है कि हम इस मामले के कंस्ट्रक्टिव और मानवीय दृष्टिकोण
नंद्री பயங்கரவாதத்தை ஒடுக்குவதில் இருதரப்பு கூட்டுறவை வலுப்படுத்துவது குறித்து அவரிடம் விரிவாக விவாதித்திருப்பதாகவும், பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்காக இலங்கை காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்தியாவில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதையும் தாம் அவரிடம் கூறியதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இலங்கைக்கு 3000 கோடி ரூபாய் கடன் வழங்கப்படும் எனவும் பிரதமர் குறிப்பிட்டார். இலங்கையில் பயங்கரவாதத்தை ஒடுக்க 350 கோடி ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். பொருளாதார கூட்டுறவை முன்னிலைப்படுத்தி பிரதமர் மோடியிடம் ஆலோசித்ததாக இலங்கை அதிபர் கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்தார். இந்தியா இலங்கை இடையிலான நட்புறவை புதிய உச்சத்திற்கு எடுத்துச் செல்லப் போவதாகவும் கோட்டாபய ராஜபக்ச கூறினார். புதுக்கோட்டை மாவட்டம் முள்ளூரில் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைகிறார். அவரோடு பேசலாம். முத்துப்பழம்பதி, இந்த சாலை மறியல் போராட்டம் எங்கு நடைபெறுகிறது? அங்கிருக்கும் மக்களுடைய கோரிக்கை என்ன? வேதவள்ளி, புதுக்கோட்டை மாவட்டம் முள்ளூர்ல சாலை ஓரத்தில் 50க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிறாங்க. இந்த நிலையில புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமான மழை பெய்து வருகிறது. இந்நிலையில இன்று காலையில இந்த பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்களோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம மக்களோட வீடுகளுக்குள்ள தண்ணி போனதால மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளானாங்க. இதனை எடுத்து இந்த பிரச்சனை சம்பந்தமாக தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் முறையிட்டு வந்திருக்காங்க. தங்கள் பகுதியில் மழை காலங்களில் முழுவதும் தண்ணீர் வீடுகளுக்கு வந்துருது, இதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி மாவட்ட நிர்வாகத்தில் பலமுக புகார் கொடுத்திருக்காங்களாம். ஆனா இதுவரையில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால இன்று மழையிலும் கூட மக்கள் தங்களது கால்நடைகளை ஓட்டி புதுக்கோட்டை தஞ்சை சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதனை அடுத்து அங்கு வந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் தற்போது அந்த மக்களோட பேச்சுவார்த்தை நடத்தி வர்றாங்க. வேதவள்ளி, கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் முத்துப்பழம்பதி. தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் வழக்கத்திற்கு நார்மலா வர தானே இந்த வாட்டி ஜாஸ்தியா வந்திருக்கு. எவ்வளவு நாள்ல சரியாகும்? தண்ணி கம்மி ஆகினாதான் மழை பெஞ்சு அந்த தண்ணி ஓப்பன் பண்ணி ரிலீஸ் பண்ணி விட்டது. அங்கே அடையாறில் தூர் வாரின்னு இருக்காங்க. அந்த இடத்துல எடுக்க இங்கே அந்த மாதிரி வந்துருந்தா இருக்கும். அது நார்மலாக ஆகும் போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். கடற்கரை பகுதி முழுவதும் நிறைந்து காணப்படும் நுரை சில நாட்களில் தானாக சரியாகும் எனவும் மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் மீனவர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்ற போதும் கடல்வாழ் உயிரினங்கள் பாதிப்பிற்கு உள்ளாகும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும்னா, கடல்வாழ் உயிரினங்களை பெரிய அளவில் பாதிக்கும். ஏன்னா அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய நச்சு அந்த கடல்வாழ் உயிரினங்களை பாதிக்கும். கழிவு நீரை சுத்திகரித்து அந்த சுத்திகரிக்கப்பட்ட நீர் தான் ஆற்றுல போகணும் நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் சுத்திகரிக்கக்கூடிய தொழில்நுட்பமோ அதுக்குரிய ஆலைகளோ அதுக்குரிய அமைப்புகளையோ இன்னும் அரசாங்கங்கள் உருவாக்காமல் காலம் கடத்தி கொண்டிருப்பது இதை போன்ற நிகழ்வுகளை தொடர்ச்சியாக ஆக்கும். உலகம் முழுவதும் கடல் மாசு அதிகரித்திருப்பதன் காரணமாக இவ்வாறு நுரை வருகிறதா எனவும் மீனவர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆர்த்தி. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி கடந்த 6 ஆண்டுகளில் இல்லாத அளவில் சரிந்துள்ளது. கடந்த 6 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு செப்டம்பர் மாதத்துடன் முடிந்த காலாண்டில் 4.5% அளவுக்கு ஜிடிபி சரிவடைந்துள்ளது. மத்திய அரசு வெளியிட்ட புள்ளி விவரத்தில் இது தெரிய வந்திருக்கிறது. இதற்கு முன் கடந்த 2012-2013 ஆண்டு நிதியாண்டில் ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரையிலான காலாண்டில் பதிவான 4.3% அளவுக்கு வளர்ச்சி விகிதம் இருந்ததே மிகவும் குறைவானதாக கருதப்பட்டது. 2018-19 ஆண்டுக்கான காலாண்டில் ஒட்டுமொத்த ஜிடிபி வளர்ச்சி 7% அளவுக்கு இருந்தது. இதேபோல் 8 முக்கிய தொழில்துறைகளின் வளர்ச்சி கடந்த அக்டோபர் மாதத்தில் 5.8% குறைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய பொருளாதாரம் தற்போதும் வலுவான நிலையில் இருப்பதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதத்தை கவனத்தில் கொள்வதாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பொருளாதார விவகாரங்கள் துறை செயலாளர் அதானு சக்கரவர்த்தி, அடிப்படைகளில் இந்திய பொருளாதாரம் ஸ்திரமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். 3வது காலாண்டில் உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2019-20 நிதியாண்டில் 6.1%ஆகவும் 2020-21 நிதியாண்டில் 7% இருக்கும் என சர்வதேச நிதியம் கணித்துள்ளதாகவும் அதானு சக்கரவர்த்தி குறிப்பிட்டிருக்கிறார்.